பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். லாஸ்ட் பிரஸ் மீட் வந்திருந்தீங்க. லாஸ்ட் ரீல் லான்ச் பண்றதா எல்லா சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. இந்த டைம் நம்ம தமிழ்நாட்டோட நம்பிக்கை சிவா சார் ப்ரொடியூசர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் போஸ்டரை லான்ச் பண்ண போறோம் பிரஸ் மீட்ல. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா. சார் ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஹெட் சிவா சார் வந்து அவங்களோட ட்ரேட் கைட்ல நம்மளோட கடுக்கா படத்தோட போஸ்டர் சென்டர் பேஜ்ல போட்டிருக்காங்க. புதுமுக நாயகன் ஃபர்ஸ்ட் டைம் புது ஹீரோக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு தயாரிப்பாளர்கள் சிவா சார், தனஞ்சயன் சார் எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள். யாருமே சென்டர் பேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை போடவே மாட்டாங்க. சார் உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா எல்லா படங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சாருக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு அன்பாக தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பத்திரிகை யூனியன் தலைவர் சுபாஷ் சாருக்கு பர்த்டே. ஆக்சுவலா சோ சாருக்கு பிறந்த நாளா சிவா சாரு முன்னாடி போட்டுருவாரு. இன்னைக்கு பல வேலைகள்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக கடுக்கா திரைப்படத்துக்கு ஆதரவா போஸ்டர் ரிலீஸ் பண்றதுக்காக சிவா சார் வந்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம பாட்டு தேவாசரோட பாட்டு அவரோட ஆசீர்வாதத்துல நல்லா ரீச் போயிட்டு இருந்தது. உங்களோட ஆதரவு நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் உங்க முன்னாடி தான் சிவா சார் வந்து 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாரு. ரெண்டாவது போஸ்டர் சுபாஷ் வாங்க சேர்ந்து. லாஸ்ட் பிரஸ் மீட்லயே சொல்லியிருந்தேன், இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பெண்ணியத்துக்கு நம்ம பெரியாரை எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னு. படமும் அது சார்ந்துதான் முடிய போகுது. ஸோ உங்க சப்போர்ட் காமெடி படம் தான், நகைச்சுவை படம் தான், இருந்தாலும் பல விஷயங்கள் படத்துல இருக்குது. சப்போர்ட் செஞ்ச சிவா சார் அவர்களுக்கும் சுபாஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தின் நாயகனாக இருந்து எல்லாத்தையும் ஒரு ஆல்ரவுண்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிற அன்பு தம்பி வந்து என்னுடைய பள்ளி தோழனின் மகன். ஈரோடுக்கு பக்கத்தில் கோந்தப்பாடின்ற ஒரு ஊரில் என்னோடு படித்த என் நண்பனுடைய மகன் ஒரு மெரெயின் இன்ஜினியராக இருந்து மெரெயினில் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய காதலோடு வந்து அவனே போராடி ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச் ஒன்று பண்ணுறாங்கன்றது மட்டும் எனக்கு அதில் புரிஞ்சுது. நான் முழுசாக இன்னும் படம் பார்க்கல. அந்த பாடலை எடுக்கும் விதம், இதை ப்ரொமோ பண்ணுற விதம், அதை அப்ரோச் பண்ணுற விதம், அவனுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான சினிமாவை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். நண்பனின் மகன் அப்படின்றான் மட்டும் நான் வரல. அவன் சொல்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த சிறிய முயற்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். சிறிய படங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதரிக்கிறோம். வந்து குறிப்பாக நான் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இது மாதிரி படம் எடுக்கிறோம் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணி
அவங்களுக்கு என்ன மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணி பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம். அந்த வகையில் கடுக்கா திரைப்படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்புகளோடு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் படம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம். இன்றைக்கி என்னென்னா உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு சினிமாவை வந்து புதுசாக ஏதாவது ஆடியன்ஸுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. அந்த யூடியூப்பில் தான் நமக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருது, நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு இது கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரீச்சும் ஒரு ஓப்பனிங்கும் தியேட்டரில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு புதுமுகம், ஒரு அறிமுகமாக வர்றான், இவ்வளோ பெரிய ஒரு மிறை இன்னைக்கு வந்துட்டு நம்ம சினிமா மேலே இவ்வளோ காதல் கொண்டு வரக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு நம்ம எல்லாரும் கை கொடுக்கணும், தோல் கொடுக்கணும். உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டு இந்த ப்ரொமோஷனுக்கு எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பார்த்துட்டு இதில் நம்ம நிறைய பேசுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இல்லை சார், சிறு படங்களில் என்ன பண்ணுறோம்னா அந்த கியூப் சார்ஜஸ் நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசி நமக்கு வந்து ஸ்பெஷல் ரேட் ஒன்று இவங்க வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து இவ்வளோ ஸ்க்ரீன் கம்மியாக ரிலீஸ் பண்ணுற படங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து பெப்சியோட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைப் இருக்குது. சிறு முதல் அதாவது 6 கோடிக்கும் கீழே எடுக்கிற படங்களுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து இப்போ சண்டேயில் ஒர்க் பண்ணால் டபுள் கிடையாது, ட்ராவல் பண்ணால் டபுள் கிடையாது, அப்புறம் இத்தனை பேரை வச்சு தான் வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் வச்சு வேலை செய்யலாம், எந்த கிராஃப்ட்டும் இல்லாமல் வேலை செய்யலாம். நீங்கள் மேக்கப் மேன் வச்சுட்டு தான் ஷூட்டிங் போகணுன்றது ஜென்ரல் ரூல். ஆனால் இந்த படங்களுக்கு அது மாதிரி வேண்டியதில்லை. உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை, மேக்கப் வேண்டாம். காஸ்டியூமர் தேவையில்லை, காஸ்டியூமர் வேண்டாம். ஆர்டிஸ்ட் தேவையில்லை, தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு படப்பட்டி படுக்கலான்ற வசதியை நாங்கள் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உருவாக்கி வச்சுருக்கோம். அதுதான் பெரிய பெனிஃபிட் நம்ம நிறைய பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இது மாதிரி படங்களுக்கான ரிலீஸ்லேயும் காஸ்ட் ஃபேக்டர் குறைக்கிறதுக்கும் பப்ளிசிட்டி செலவுகளை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணோன்னா நம்ம பேசி ஸ்பெஷல் ரேட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அசோசியேஷன். அதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி என்னென்ன முடியுமோ மேக்ஸிமம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சு அதில் வர்றவங்க பெரிய ஆள் ஆனால் தானே அது பெரிய ஆள் ஆக முடியுது. எல்லாருமே ஒரு நாள் சிறிய படத்தில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வந்தவங்க தான். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை பெற்றுக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன வயசில் வேறு அனுபவமே இல்லாமல் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா இதையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணோம், என்கரேஜ் பண்ணோம். அந்த மாதிரி அதனால் புதுசாக வர்ற யாரையும் நம்ம டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது. யார் எந்த புத்தில் எந்த பாம்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி இருக்காங்க, ஃபயராக இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து யாருக்கா கதை சொல்லியிருந்தால் அந்த வயசுக்கும் அனுபவம் இல்லாமல் ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர் யுவராஜ். அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த அதை பிக் பண்ணதுக்கே ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குது. 15 கோடியை தாண்டி வசூல் பண்ணுற லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பூமாக போயிட்டுருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்து வர்ற மாமன், அடுத்தடுத்து வர்ற தலைவன் தலைவி எல்லாமே நிறைய ஃபேமிலி ட்ராமாஸும் இந்த மாதிரி நல்ல படங்களாக வருதுன்றது சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி சிறிய படங்கள் வருவதும் இது வர புதியவர்கள் வருவதும் நம்ம ஆதரிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி திருப்பியும் இதே இடத்துல இன்னொரு வேண்டுகோள், இந்த புது படங்கள் வரும்போது விமர்சனங்களில் கொஞ்சம் கனிவோட பரிவோட கொஞ்சம் அப்படியே ஆதரிச்சு அப்படி தினத்தந்தி மாதிரி அப்படியே பூச்சி மெழுகி கொண்டு வந்து கடைசியில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோம்னா அது ஒரு நான் எப்பவுமே தினத்தந்தி ஒரு மாடலாக சொல்லுவேன். அது மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு எல்லாத்தையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா எடுத்துனே மண்டம் மேலே அடிச்சோம்னா கீழே விழுந்துருவாங்க. குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி நிறைகளை நாம் பாராட்டுவோம்னு வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு நன்றி. சார் அதான் நான் சொல்கிறேன் சார், பெப்சி என்பது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு பெரிய நந்தன சிக்னல் பெரிய ஜங்ஷனில் இருக்கிற சிக்னல் மாதிரி பெப்சி அது நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோடு என்ன ஆகுது, அதுதான் சினிமாவில் நடக்கும். பெப்சியினால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்று போயிட்டுருக்கு, சில சிரமங்கள் இருக்குது. என்னடா 3 நிமிஷம் இப்படியே நிற்குது, இதெல்லாம் இருக்கும். நின்று போகணும், நம்ம அவசரத்துக்கு போக முடியல, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை ரெகுலேட் பண்ணி விடுது உங்களை. அதோட அருமை எப்போ தெரியும்னா அந்த சிக்னல் ஆஃப் ஆனால் தான் சிக்னல் அருமை தெரியும். அந்த மாதிரி பெப்சி இல்லைன்னா கட்டுப்பாடு இல்லாத போய்டும் சினிமா. ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அற்புதமாக தொழில் தெரிஞ்ச ஒருத்தனுக்கும் அதே பேட்டா தான், அதை புதுசாக கற்றுக்கிட்டு 4-5 படம் தான் வேலை செஞ்சுருக்கணுக்கும் அதே பேட்டா தான். அதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகளை உடச்சி எறிஞ்சிட்டோம்னா, நான் சீனியர், நான் வந்து சூப்பர் சீனியர், எனக்கு 10,000, எனக்கு 2,000 ஆனாலும் ரேட் போட்டு வேறு மாதிரி வந்து சினிமா கட்டுக்கடங்காத ஒரு இடத்துக்கு போய்டும். அந்த விவரத்தை யாருமே புரிஞ்சு மாட்டேங்கிறாங்க. ரைட் சென்ஸ் சார், நம்முடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. சினிமா ரொம்ப முக்கியம். சினிமா நல்லா தான் சார், சினிமா தான் நமக்கு தான் சினிமா தேவை. சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை. அதை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம காலம் மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்துட்டீங்க சினிமாவில்? எல்லாம் வந்தாங்க போனாங்க ஆனால் சினிமா தானே இருக்குது. அந்த மாதிரி வந்து சினிமாவை வந்து நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதை கிள்ளுக்கிறியாக்கிடக்கூடாது.
நம்முடைய தனிப்பட்ட ஈகோக்களுக்காக தனிநபரோட சண்டைகளுக்காக கொண்டு வந்து அதை கொண்டு சினிமாவில் புகுத்தக்கூடாது. இது கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்காக நடக்க வேண்டிய ஒரு தொழில். அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் அதனால தான் வந்து பெப்சியோட இணைந்து அவங்களுடைய அந்த பிஎஃப் இஎஸ்ஐக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அதை கொஞ்சம் காஸ்ட் கூட ஆனால் கூட சிஸ்டம் வருது. இப்போ உள்ளுக்குள்ளே நான் சிஸ்டமேட்டிக்காக இருந்த சினிமா சிஸ்டமேட்டிக் சினிமாவாக மாறுது. பெப்சியே சிஸ்டமேட்டிக்காக மாறுது. அதை பற்றி பெப்சியில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ரைட் சென்ஸில் புரிஞ்சுட்டு எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்யணும். எங்களுக்கு எந்த விதமான யூகம் இல்லை. எல்லா நேரத்திலையும் யார் கூப்பிட்டாலும் முதல் ஆளாக பேச்சுவார்த்தைக்கு போய் நிற்கிறது எங்களுடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான். முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதும் எங்களுடைய சங்கம் தான். பெப்சியோட 100 நாள் பேச்சுவார்த்தைனா 100 நாளைக்கும் நாங்கள் தான் கலந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போடுற உரிமையை கூட நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. அதை எங்களுடைய தாய் சங்கத்துக்கு தான் கொடுக்குறோம். இப்படி எல்லா விதமான மரியாதைகளையும் உரிமைகளையும் கொடுத்து தான் பழகிறோம். அதையும் மீறி இதில் சில மன வருத்தங்களும் சில தனிநபர் பகைகளும் வந்துட்டு இருக்கு. அது காலம் அதை சீக்கிரம் சரி செய்யணும் நம்புறேன் நான். எது புரியல? இல்லை சார், அது நீங்கள் வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இதை பண்ணுறாங்களே நம்ம சரி நம்ம தமிழ். அதாவது நீங்கள் தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹீரோ படம் தான் எங்கள் டப்பாய் ரிலீஸ் ஆகும். மீதி படம்லாம் எல்லா ஹீரோ படம் எங்கள் டப்பாய் ரிலீஸ் ஆகுதா? ஒரு 4-5 ஹீரோக்கு தான் அந்த ஒரு சின்னோண்டு ஆடியன்ஸுங்க. ஏன்னா இங்கே வந்து நமக்கு தெலுங்கு குறிப்பாக சென்னையில் வந்து உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் அதிகம், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகம். அதனால் வந்து அந்த படங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால இங்கே ஒரு ரெவன்யூ இருக்குன்னு அதை கொண்டு வர்றாங்க. அதுக்கு நம்ம ரொம்ப கம்மி தியேட்டர்ஸ் தான் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ராஜமௌழி சார் படங்கள் மாதிரி மிகப்பெரிய படங்கள் தான் வந்து ஸ்ட்ரைட் படம் ரிலீஸ் மாதிரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணதே தவிர மீதி படங்கள்லாம் வந்து ஒரு சின்ன கம்மி தியேட்டர்ஸ் உள்ளது. சென்னையிலே ஒரு 10 ஷோ ஓடுனா பெரிய விஷயம். நம்ம தான் போகுது, அது பாதிக்கிறது இல்லை. நம்மளும் அங்கே போகிறோம், அவங்களும் இங்கே வர்றாங்க. இது வந்து ஹிந்தி படம் வருது, நம்ம இப்போ நம்ம வந்து பேரண்டியா ரிலீஸ்னு சொல்கிறோம். எப்படி பேரண்டியா பண்ணுறோம்? நம்முடைய படங்கள் அங்கே அந்த லாங்குவேஜ் பேரையெல்லாம் பண்ணோம்னா இப்போ நம்ம படங்கள் போகும்போது அங்கே இடிச்சோம். அதனாலலாம் பாதிச்சு சார். உன்னே சொல்லுங்களா, நல்ல படம் ஓடிட்டே தான் இருக்குது. அது சின்ன படம் பெரிய படம், நீங்கள் ஒரு பெரிய படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இன்றைக்கி சின்ன படம் 15 கோடியை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு, மெகா பிளாக் பஸ்டர். ஏன்னா அப்படியே ஃபேமிலியே வருது. அதான் சொன்னேன், ஒரே ஒரு குடும்பத்தை ஒரு தெருவுலேருந்து வர வச்சிருங்க உள்ள தியேட்டருக்குள்ளே, அந்த தெருவை கூட்டு வர வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடந்துட்டுருக்கு. இதைத்தான் நாம செய்யணும். அந்த மாதிரி படங்களை எடுக்கணும். நாம் ஒரே ரத்தம் சதயமாக போட்டு கலாரி பண்ணிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுக்கே குடும்பத்தோடு பார்க்கும்போது. அதனால் நல்ல சந்திப்பு இது, நல்ல கேள்விகள் கேட்டீங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமான சினிமாவை நோக்கி போவோம். இல்லை, அதெல்லாம் நாங்கள் நிறையா மாற்றிருக்கிறோம். நாங்கள் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் பெப்சியோடு இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதெல்லாம் தான் சொன்னேன். இதெல்லாம் தான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து தவறாகவே சித்தரிக்கப்பட்டு இது ஒரு தேவையில்லாமல் ஈகோவாக போயிட்டுருக்கு. நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லை. இயக்குனர் சங்கத்தோட இப்போ நாங்கள் போட்டுக்கிற ஒப்பந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இயக்குநர்களுக்கு எப்போ எவ்வளோ சம்பளங்கிற ரேஷியோ போட்டிருக்கோம். அந்த படத்தோட பட்ஜெட்டில் இயக்குனர் கையெழுத்து போடணும். அந்த பட்ஜெட் மீறிச்சுன்னா இயக்குனர் பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த படத்துடைய லாப நஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து இயக்குனர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். பர்சன்டேஜ்லேயும் ஒர்க் பண்ணலாம். இப்படி நிறைய இயக்குநர்களை டைரெக்டாக இன்வால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷன். நாங்கள் புதுசாக வர்ற இயக்குனர் சங்கமே கையெழுத்து போட்டாச்சு எங்களோட. சார், இயக்குனர் சங்கம் என்பது ஒரு கட்டுப்பாடான சங்கம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இருக்கிற எல்லாருமே பெரிய டைரக்டர்ஸ் தான் இருக்கிறவங்களும். அது மாதிரி அவங்க சொன்னால் எல்லாருமே அவங்க கேட்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்க ஜெனரல் பாடி மீட்டிங் போட்டு எல்லா டைரக்டர்ஸுக்கு வர வச்சு பேசி ஒரு படத்துக்கு எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படி ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும், இப்போ ஒரு ஃபுட்டேஜ் யார் ஃபைனலைஸ் பண்ணணும், ஒரு படத்தோடைய ரிலீஸை யார் டிசைட் பண்ணணும், இந்த படத்தில் வந்து நாளைக்கு வந்து டிஜிட்டலில் விற்கும்போது அவங்க சில கண்டிஷன்ஸ் கேட்டால் அதை அவங்க மாற்ற சொன்னால் நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இப்படி ப்ரொடியூசர்ஸ்க்கான எல்லா சிலைகளையும் உருவாக்கி எனக்கு இவ்வளோ தான் ஃபுட்டேஜ் வரும்னு ப்ரொடியூசர் சொன்னால் அந்த ஃபுட்டேஜ் தான் டைரக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அவங்களோட பேசி எங்களோட நிலைமைகளை புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் இனிமேல் வந்து நாங்கள் செயல்பட போகிறோம். அதனால தான் இந்த மறுசீரமைப்புன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டது நாங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக பல மாதங்கள் வெயிட் பண்ண எல்லோரும் சேர்ந்து பண்ணணுன்ட்டு அது சில ஒற்றுமை நடக்காதனால சரி நம்மளே ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயக்குநர்களுடைய சம்பளம் வந்து கட்டுப்படுத்துகிறோமோ இல்லையோ,
இயக்குனருடைய மோட் ஆஃப் பேமெண்ட்ஸை கட்டுப்படுத்துகிறோம், பட்ஜெட்டை கட்டுப்படுத்துகிறோம். சார் இதுக்கு பிரச்சனையே வந்து சம்பளம் அல்ல, பட்ஜெட். நீங்கள் வந்து நம்ம சம்பளம் மொத்தமாக வந்து 10 கோடி ஆகுதுன்னு சொல்லி வேலை பார்க்கும்போது அந்த 10 கோடியில் தான் அது நிற்கும். அந்த 10 கோடி ஏறவே போடலாம். ஆனால் இன்னொரு 10 கோடியில் படம் எடுக்கலாம். அந்த 10 கோடி 15 கோடி ஆகும்போது தான் பிரச்சனை வருது ப்ரொடியூசர்ஸ்க்கு. ரிலீஸ் அன்னைக்கு அவங்க மாட்டிக்கிறாங்க. அது இல்லாமல் பட்ஜெட்டுக்குள்ள பட்ஜெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டைரக்டர் மேலேயும் கொண்டு வர்றோம். இது மாதிரி நிறைய மறுசீரமைப்பு பண்ணியிருக்கோம். இன்னொரு சந்திப்பில் நம்ம விரிவாக அதை பற்றி பேசுவோம். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு சிறிய படம், இந்த கடுக்காயை வந்து நம்ம வந்து கடுக்காயாக விட்டுலாமல் ஒரு பெரிய காயாக நம்ம மாற்றி காட்டணும். அதனால் அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னிலைப்படுத்தணும். இது ஒரு தனி ஈவெண்ட்டாக கூட நம்ம பண்ணலாம். நாங்கள் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இது ஒரு சோஃபார் என்னன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற ஐடியா இருக்குது எங்களுக்கு. அந்த சந்திப்பில் நம்ம விளக்கமாக ஃபுல்லாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே ஒன்று கொடுக்க போகிறோம். என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டு. அதேமாரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதும், இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில், இவ்வளோண்டு வீடியோவில் என்னென்னமோ சேஞ்சஸ்லாம் பண்ணுறான் பையன் டக்குன்னு. இப்போ நாங்கள் பார்க்க வளர்ந்த பசங்க இதிலோண்டு பையன் தான் திரும்பி பார்த்து என்னென்னமோ பண்ணுறான். இங்கடா மெரைன் இன்ஜினியர் படிச்சுக்கணும், யார் அதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஸோ நேச்சுரலாக ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒன்று இருக்குது இன்றைக்கி பசங்களுக்கு. சோசியல் மீடியாவும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் இந்த கடுக்கா படத்துக்கு வந்து நீங்கள் அந்த முழு ஆதரவை கொடுங்க. படம் நல்லா இருந்தால் நிச்சயமாக நம்ம எல்லோரும் பாராட்டி கொண்டாட போகிறோம். அது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியாவோ, அது ஒரு குடும்பஸ்தனாவோ, அது ஒரு அடுத்த ஒரு வெற்றி படமாக வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம அவங்க வரவேற்போம், வாழ்த்துவோம்னு வேண்டி கேட்டுக்கிறேன். டாக்டர் அப்பாயின்மெண்ட் சும்மா ஓல்டு, பட் அதையும் மீறி ஒரு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காருன்னா சாரோட மனசு நீங்க எல்லாரும் இல்ல எல்லாரும் இப்போ எல்லாரும் இவங்களோட தான் சுற்றிட்டு இருக்கேன் நாங்கள் ஒரு 20-30 வருஷமா. ரொம்ப ரொம்ப பாரு எல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணுங்க. அவங்கள எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் மெட்டீரியல் கொடுங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. கண்டிப்பாக சார், நம்ம தான் எல்லாம் பண்ணுறேன். நான் வந்து கேட்டால் அந்த மாதிரி நம்ம செல்லாம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கிலலாம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். எது கொடுக்குறோம்னா அந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் வரும்பொழுது நிறைய செய்யணும். இது வந்து இந்த புக்கை வந்து நாங்கள் நடப்பு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் போடுறோம். இந்தியா ஃபுல்லாக போகுது, இங்கிலீஷில் போடுறதில்ல. இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு அசோசியேஷன்ஸ், எல்லாம் ஆல் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ், ஆல் டாப் டைரக்டர்ஸ், எல்லாரும் நாலேஜுக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள். ஏன்னா எல்லாமே ஃப்ரீ தான், காம்ப்ளிமெண்ட்ரி தான். எல்லாமே கம்ப்ளீட் கொரியர் வரைக்கும் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம வந்து கண்டு கொடுக்குறோம். கொடுக்காத இது ரீச் ஆகாத ஆளே இந்தியன் சினிமாவில் முக்கியமாக அசோசியேஷன்ஸ் கிடையாது. இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறோம். ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாமே அனுப்புகிறோம். அதனால் ஒரு பெரிய ரீச் போயிட்டுருக்கு. இதில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அகில இந்திய அளவில் அவங்களுடைய பார்வை கவனம் இதில் வரும். அதனால தான் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. இந்த புக்கு கூட நீங்கள் யாராவது வேணால் சொல்லுங்கள், நீங்கள் ஆஃபீஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து இல்லை ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக சரி யார் வேணால் நீங்கள் சொன்னீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில், இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி, படங்களை பற்றி. இன்னும் பர்சனலாக வேணுன்னா கூட சொல்லுங்கள், உங்களுக்குலாம் நான் தர சொல்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிடலாம், அல்லது ஏதாவது அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அனுப்ப சொல்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா மூவி வந்து தம்பி விஜய் கௌரிஸ் வந்து ரொம்ப வித்தியாசங்களை தேடுறவர். என்னைய நிறைய முறை வந்து காமெடியை பற்றியெல்லாம் பேசுவார். நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பண்ண காமெடியை பற்றி பேசுவார். ஸோ அவர்கிட்ட இருக்கிற கிரியேஷன் பற்றி பேசுவார். ஸோ அதனால் கிரியேஷனை வந்து தேடி போகிறாரு. ரொம்ப க்ரியேட்டிவிட்டியான ஒரு தம்பி விஜய் கௌரிஸ். ஸோ அவர் ஹீரோவாக நடித்து கடுக்கான ஒரு மூவி, அதுவும் காமெடி பண்ணியிருக்காருன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி காமெடி வந்து குறைவாக தான் இருக்குது, சினிமாலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்ன காலத்தில் நம்ம வடிவேல் சார் பீரியடு, நம்ம கவுண்டமணி சார் பீரியடு, அந்த பீரியடில் இருந்த விவேக் சார் பீரியடு, அப்படி இருந்த ஒரு காமெடி இப்போது கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க, சார் இல்லை சார் முன்ன முறையெல்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லை சார், ஸோ நீங்கள்லாம் சினிமாவுக்கு வரலாம் அப்படிலாம் எங்களை கேட்பாங்க நிறைய. கண்டிப்பாக வருவோம்பா, நாங்கள் கூப்பிட்டாங்க கண்டிப்பாக வருவோம். என்ன கூப்பிட்டாங்க அறாடு ஒரு படம், அதில் காமெடியே கிடையாது, சீரியஸாக நடிச்சிருப்பேன் அதில். ஸோ அதனால் காமெடி அது வரும்போது கண்டிப்பாக வரோம். ஆனால் காமெடியை மக்கள் வந்து ரொம்ப தேடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவைப்படுது. நகைச்சுவைன்றது ரொம்ப இப்போ வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த புரிதலை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுட்டு ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக எடுத்திருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு லைவ் கண்டென்ட்டு, லைவாக நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கி வர சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே லைவ் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஹிட் ஆகிருக்கு. ஒரு காலத்தில் வந்து லைவாக நடந்த சம்பவங்களை நம்ம வந்து ஒரு பார்ட்டாக அப்படி படிச்சுட்டு பேப்பர்லேயும் ஒரு
செய்திகளையும் பார்த்துட்டு படிச்சுட்டு பார்த்தா போயிடுவோம். அப்போ இன்னைக்கு வந்து அதை படமா திரைப்படமா எடுத்து காட்டும் போது எல்லாருமே அதுக்குள்ள போயிட்டு உத்து நோக்கி அதுக்குள்ள மிங்கல் ஆயிடுறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ அதனால லைவ் அப்படின்றதுனால அதுவும் ஒரு வகையில நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கும், ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அதில் நகைச்சுவையும் கலந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு, எல்லாருமே சொல்கிறாங்க இந்த திரைப்படம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நகைச்சுவை மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி லைவ் சப்ஜெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இவரோட முயற்சியும் ஏன்னா தேடுதலில் ரொம்ப பயங்கரமான ஆள், தேடிட்டே இருப்பார் நிறைய கிரியேட்டிவ்களை. ஸோ அந்த அளவுக்கு இதில் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அண்ணனுக்கு ஒரு அன்பளிப்பாக எனக்கு காமெடி படம் சொன்னேன், அண்ணன் ஏன் பையன் கூப்பிடலன்னு கேட்டுட்டு இருந்தாரு. தொடர்ந்து படங்கள் பண்ண போறோம். கண்டிப்பாக அடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இதில் வந்து அவர் நிறைய காமெடி தேடி வச்சிருந்துருக்காரு. அதெல்லாம் அவரே பண்ணிட்டார் நிறைய காமெடி. அடுத்து எனக்காக கொஞ்சம் தேடி வச்சிருக்காரு போல, கிரியேட்டிவ் பண்ணி வச்சிருக்காரு சொன்னார். கண்டிப்பாக அடுத்த திரைப்படங்களில் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. ஹீரோங்களே இப்போ காமெடி பண்ணிடுறாங்க நினைக்கிறேன். ஸோ காமெடியர்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. தமிழ் சினிமாவில் காமெடி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க. ஸோ மக்கள் மத்தியிலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. காமெடியர்கள்லாம் இப்போ கம்மியாயிட்டாங்க, இன்னும் காமெடி தேவை அப்படின்ற விஷயம் இருக்குது தான், உண்மையிலேயே இருக்குது. ஸோ அது வந்து டைரக்டருங்கெல்லாம் அதை மைண்டில் வச்சு அவங்க கொண்டு வந்தால் தான் உண்டு. இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் பேசுகிறதுனாலையும் நாங்கள் கேட்கறதுனாலையும் அதுக்கு நாங்கள் வாய்ப்பு கேட்டு பண்ணோம் அப்படின்ற அவசியம் வந்தால் கூட அவங்க கொடுத்தா தான் உண்டு. அவங்க தான் மனசு வைக்கணும். ஸோ டைரக்டருங்க எல்லாருமே கொஞ்சம் மனசு வச்சு ஸோ நிறைய காமெடியன்களை உள்ளே கொண்டு வாங்க, காமெடிங்க இன்னும் நிறைய திரைப்படங்களை கொண்டு வாங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணன் டெய்லி நம்ம எப்படி சிரிக்க வைக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய வரம். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது கடவுள் கொடுத்த வரம். அது அண்ணனுக்கு அமைஞ்சிருக்குது. அண்ணன் இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா உங்களோட புகழ் பரவணும். ஸோ விஜய் டிவில இருந்து நமக்காக வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த போஸ்டர் ரிலீஸ்க்காகவும் இந்த கடுக்கா படத்துக்கு ஆதரவு தெரிவிச்ச அண்ணன் பழனி பட்டவனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏன்னா இது கண்டிப்பாக நான் வரலன்னா அப்போ இதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் நான் கலந்தது எனக்கு பெருமை தான். நான் சந்தோஷப்படுறேன், பெருமையாக இருக்குது. அப்புறம் அண்ணெல்லாம் இருக்காரு அப்படியாண்ணே. ஐயோ என்ன சாப்பிட்டுருக்கேன். அண்ணன் நிறைய பேசுவார் என்னை விட. ஆமாம் ஆமாம், நிறைய கண்டென்ட் வச்சிருப்பாரு. வாங்கண்ணே. ஊடக தோழர்களுக்கு வணக்கம். நான் DSR சுபாஷ், திரைப்பட எடிட்டர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகை சங்க தலைவர். நம்மளுடைய நண்பர், அதே மாதிரி எனக்கு முன்னாடி நமக்கு இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்து அற்புதமாக பேசிய என்னுடைய தயாரிப்பாளர் சிவா சார், இவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இந்த படத்தை பார்த்தேன், ஃபுல் படத்தை நான் பார்த்தேன். விஜய் கௌரீஷ் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. இந்த தேவா சாருடைய அந்த சாங் நிச்சயமா ஒரு பெரிய லெவல்ல ஹிட் ஆகும். படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தேவா சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவா சார்கிட்ட நிகழ்ச்சி துவங்கிறதுக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள சினிமா இல்லை. நிறைய பேர் சினிமாவில் இல்லை, அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்கு. அப்படி ஒரு பேட்டர்ன் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, படம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு படம், அந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் ஜனங்க தேட்டருக்கு வராங்க, அந்த படத்துக்காக தான் வராங்க. ஆனா அந்த படத்துல போடுற ஆடு பார்த்துருக்கா, அதுக்கான வருமானம் எதுவுமே அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க யாருக்குமே போய் சேர்றது கிடையாது. அந்த தேட்டரு ஓனருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அது போகுது. அதை நாம ஏன் போய் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நான் படம் பார்க்க தான் வரேன். நான் வரது படம் பார்க்க. அதுதான் சொல்றேன், தேட்டர்ல சொல்றேன்.
இன்னொரு விஷயம் என்னன்னா டிவி கூட ரெண்டாவது. நம்மளுடைய இதுல பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு பிரேக் விடுறதுக்கு காரணமே நம்மளுடைய கண்ணு காது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெஸ்ட் வேணும் தான். ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் நம்ம கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் ஓப்பனிங், இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட்ல பிரிச்சு பண்றோம்னா படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயம், வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாம எப்படி ஒரு விஷயத்த கொண்டு போறோம் செய்யறோங்கிறது தான் இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்றோம். அப்படி இருக்கும்போது தியேட்டர்ல உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு 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 ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஏதோ நம்ம பார்க்குறோம்னா பார்த்து முடிச்சோன்னா அந்த இன்டர்வல் பிரேக் விடும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்கணுமே, ஒரு 10 minutes ஆகுது சைலன்ஸ் இருக்கணுமே. அப்போதானே நம்ம திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பாட்டுக்கு ஆடு அது இதுன்னு போட்டு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும், அது முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும். அப்போ இந்த ஒரு படத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அதனோட கலைஞர்களுக்கோ அதற்கு முதலீட்டை செய்த தயாரிப்பாளர்களுக்கோ யாருக்குமே எந்த விதமான பலனும் எந்த விதமான வருமானமும் தராத ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் இந்த இந்த கியூபு யூஎஃப் இந்த மாதிரி பண்ற அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சேரக்கூடிய விஷயமா இருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிருக்காரு. எனக்கு வந்து படம் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இத்தனை மணிக்கு படம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் பொறுத்து படம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவா சார் போன்ற பலர் வந்து எவ்வளோ பல விஷயங்கள் எடுத்தாலும் முயற்சி செஞ்சாலும் இன்னைக்கு ஜனங்க தேட்டருக்கு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. காரணம் என்னன்னா படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியா இருக்கு, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியா இருக்கு. இதுல வந்து முன்னாடிலாம் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கான அந்த காசுல இருந்து ஒரு 15-20% நம்ம வந்து முறுக்கு சோடா டீ எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. 200 ரூபாய் டிக்கெட்னா ஒருத்தர் ஃபேமிலியோட போனாங்கன்னா அவங்க படத்துக்கு 1000 ரூபாய் ஆகுதுன்னா ஸ்நாக்ஸ்க்கு 2000 ரூபாய் ஆகுது. படம் முடிஞ்சு பசங்களை கூட்டிட்டு மானத்தோட வெளியில வர முடியாது. நம்ம போகும்போது நேரம் தேட்டருக்கு போயிடும். படம் முடிஞ்சு பசியில பசங்களை கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்னென்ன மூடு உள்ளெல்லாம் நுழைஞ்சு வரணுமோ எப்படிலாம் வழி வரணுமோ அப்படிலாம் நம்மளை கடக்க வச்சு அந்த பசங்களை ஒரு மன வருத்தத்தோட வெளியில கொண்டு வர அளவுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோட பசங்களை கொண்டு வர அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அநியாயத்துக்கான ஸ்நாக்ஸுகள். இதுல என்ன ஆகுதுன்னா நல்ல படங்கள், சிறிய பட்ஜெட்ல வர படங்கள், புது ஆர்டிஸ்ட் படங்களை வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா படத்தையும் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அதனால எல்லா படத்தையும் 4 படம் ரிலீஸ், ஒரு பொங்கலுக்கு 15 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 15 படத்தையும் ஒரு 10 படத்தையும் போய் பார்ப்போம். இப்போ ஒரு படத்துக்கு போகணும்னு சொன்னாலே, அதுவும் ஃபேமிலியோட போகணும்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன பண்றாங்க, படம் போறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குறாங்க, செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, போலாமா வேணாமான்னு டிசைட் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு 4 படம் பார்த்த ஃபேமிலி அதை 2 படமா குறைக்கிறாங்க, இல்ல ஒரு படம் போனா போதும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த ஒரு தொழிலே வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்கு. சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு அதற்கான யாருக்குமே அதற்கான வருமானங்கள் வந்து போறதில்லை. ஒரு புக் மை ஷோக்கு தான் என்னுடைய காசு போகுது. நான் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்குறேன்னா 30% அவங்களுக்கு போகுது. இப்போ நம்ம சிவா சார் கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஒரு ரயில்வே ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் போகுதுன்னா ஒரு 6 டிக்கெட்டும் ஒன்னா பண்ணி அந்த 6 கூப்பனுக்கு சேர்த்து ஒரு இது. இங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நான் வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றோம், எங்க ஃபேமிலியில இருந்து 10 பேர் போறோம்னு சொன்னா 10 பேருக்கும் 10 காசு நான் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு. ஸோ படம் பண்றவங்க, படம் எடுக்கிறவங்க அவங்களுக்கான வருமானங்கிறது வந்து இல்லை. ஆனா அதன் மூலமா யார் யாருக்கோ அந்த சோர்ஸ் எல்லாம் போகுது. இன்னைக்கு எப்படி டிராவல்ஸ்ல வந்து ரெட் பஸ்ன்னு ஒருத்தருக்கு எல்லா பணமும் போதும், பஸ் வச்சிருந்து மெயின்டைன் பண்ணவங்களாம் இன்னைக்கு எப்படி நடு ரோட்டில் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிச்சயமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாமி கண்டு வின்சென்ட் பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
முதலா வந்து இந்த ப்ரொஜெக்டரை கொண்டு வந்து இங்கதான் அவர் தான் வந்து அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். கோயம்புத்தூரை சேர்ந்தவர், திருச்சி பொன்மலையில வேலை செய்யும் போது அவர் தான் கொண்டு வந்தார். அப்போ உலக நாடுகள்ல அது ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு விஷயமா, ஆடம்பரமான ஒரு விஷயமா இருந்த ஒரு சினிமாவை கொட்டகையில கொண்டு வந்து டூரிங் டாக்கீஸ்னு கொண்டு வந்து பாமர அடித்தட்டு மக்களுக்கான ஒரு கலையை அவங்களும் அனுபவிக்கணுங்கிற ஒரு விஷயமா சினிமாவை மாத்தின ஒரு சாமிக்கண் வின்சென்ட் போன்றவர்கள் கொண்டு வந்த அந்த கான்செப்ட் இப்ப மாறி இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போச்சுன்னா பணக்காரர்களை மட்டுமே தேட்டர்ல போய் சினிமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாம் தேட்டருங்களில் போய் படம் பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் அடுத்து உருவாகும். அதே மாதிரி நம்மளுடைய கடுக்கா படத்தினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். அது என்னன்னு சொன்னா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அரசு திரையரங்கம் ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணாங்க. அது பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி அந்த நடைமுறைக்கு வர்றதுக்கான ஒரு சூழல்ல அவங்க சிக்காயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து யாருமே அதை பத்தி இனிஷியேட் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. அதை வந்து இனி வரும் அரசு யாரா இருந்தாலும் இல்லை இப்ப இருக்கிற அரசு ஆகட்டும், அந்த மாதிரியான ஒரு அரசு திரையரங்கத்தை வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்தா எல்லா படத்துக்கும் தேட்டர் எதுல கிடைக்குதோ இல்லையோ இந்த மாதிரி அரசு திரையரங்குகள்ல கம்பல்சரி எல்லாத்துக்குமே வந்து தேட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்து நிறைய ஹீரோஸ், நிறைய பெரிய பேனர்ஸ், கார்பரேட்ஸுடைய ஆதிக்கம், குறிப்பிட்ட சிலருடைய ஆதிக்கத்தினால என்ன ஆகுதுன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கே வர முடியாம போயிடுது. அப்படியே இன்னொன்று வந்து இங்க இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்களாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, அடுத்த முதலமைச்சர்லாம் நீங்களாம் ஆசைப்படுறீங்க, நினைக்கிறீங்க, கனவு காண்றீங்க. அப்ப நீங்களாம் உண்மையிலேயே பெரிய சூப்பர் ஸ்டாரா தான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து மார்னிங் 10:30 மணி ஷோ, மத்தியானம் 2 மணி ஷோ, சனி ஞாயிறுல காலையில 10 மணி ஷோ, இந்த மாதிரி ஷோ எல்லாம் தேட்டர்ல போடுறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். நீங்க போட சொல்லணும், நான் தான் சூப்பர் ஸ்டாருங்க, நீங்க காலையில 8 மணிக்கு போட்டாலும் சரி, 12 மணிக்கு போட்டாலும் சரி, 2 மணிக்கு போட்டாலும் சரி, எனக்காக ஜனங்க வந்து புதுவாங்கன்னு நீங்க சொல்லணும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப பாதிக்கப்பட்டு சிறிய படங்கள் ரிலீஸ் பண்றவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு போய் காலையில 12 மணிக்கு தர்றது, 11 மணிக்கு தர்றது, மத்தியானம் 2 மணிக்கு தர்றது. ஆனா சூப்பர் ஸ்டார் நாங்க தான் எல்லாமே, அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஷோ தர்றது, நைட் ஷோ தர்றது, ரெயின் தேட்டர் தர்றது, அதுக்கு போய் வந்து ஃபுல் ஆகக்கூடிய அளவுக்கு மினிமம் சீட்ஸ் இருக்கக்கூடிய தேட்டர் கெப்பாசிட்டி உள்ள தேட்டர்ஸ் தர்றது. சாதாரண வந்து ஒரு 100 பேர் கூட வருவாங்களான்னு தெரியாத போராடுறவங்களுக்கு ஒரு பெரிய தேட்டர்ல போய் மதியானத்துல போய் ஒரு ஷோ கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஷோ இதுல ஓடுதுன்னு தெரிஞ்சு அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த டாக்கை தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்குள்ள அதை எடுத்துடுறது. அதுக்கப்புறம் அந்த படமே போயிடும், அப்புறம் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல உருவாயிட்டு இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா மலேசியா போன்ற இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யார் எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் சென்சார் பண்ணி ரிலீஸ்க்கு போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேட்டர் கொடுப்பாங்க. இப்போ வந்து கடுக்கா படத்தை விஜய் கௌரி எடுத்துன்னு போய், சார் என் படத்தை நான் ரிலீஸ் பண்றேன், என் படம் ரெடி அப்படின்னு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அங்க போய் கொடுத்துட்டாருன்னா, இவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் போயிட்டு ரஜினி படமோ கமல் படமோ எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்கன்னா, கடுக்கான்ற படத்துக்கு தேட்டர் கொடுத்து கடுக்கான்ற படம் எவ்வளவு நாள் ஓடுதோ, எத்தனை ஷோ ஓடுதோ, அதற்கு அப்புறம் தான் அது யாருடைய படமா இருந்தாலும், அதுக்கு அது ராஜமௌலி படமா இருக்கட்டும், அது மணிரத்ன படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு தருவாங்க. அப்படித்தான் வந்து சிஸ்டம் இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. வரும்போதே வந்து இது வருதுன்றதுக்காக அதை கொண்டு வரக்கூடாது, இது வரக்கூடாது, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னாக்கா இது அதாவது வந்து தான் படம் எந்த அளவு ஓடுது அப்படின்றது மட்டும் இல்ல, அதுல வேற யார் படம்லாம் வருது, யார் படம்லாம் வரக்கூடாது, இதுல வரவே கூடாது, இதோட ஓவர் ஃப்ளோ இந்த படத்துக்கு போகக்கூடாது, இதுல ரிப்பீட் ஆடியன்ஸ் இதுல போகக்கூடாது, இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அராஜகான போக்கெல்லாம் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் மாற்றணும். இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையும் வந்து தியேட்டர்ஸ்க்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். பர்டிகுலரா வந்து ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து தியேட்டர் ரேட்ஸ்ல இருந்து இந்த ஸ்நாக்ஸ் ரேட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வந்து குறைக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். ரொம்ப அருமையா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த விஜய் கௌரிஷ் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட இந்த சொசைட்டி சோஷியல்
அந்த சோஷியல் அந்த பார்வை சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற நோக்கம் கொண்ட ஒரு கலைஞரா வந்து விஜய் கௌரிஷ் இருக்கார். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் மட்டும் இல்லாம நிறைய மாணவர் மாணவிகளுக்காக வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ற விஷயங்கள், நிறைய ஊர்கள்ல வந்து நிறைய திட்டங்கள் அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்காரு. இது பண்ணணும், அது செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும். அதோட அந்த பாதிப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த படத்தினுடைய பேஸ் ஒரு பெண்ணியம் சம்மந்தப்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் அவர் போஸ்டராக பண்ணது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இந்த சொசைட்டி மீது அக்கறை உள்ள, இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு கலைஞனா வந்து இருக்கக்கூடிய விஜய் கௌரிஷ் அவர்களுடைய இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் நம்ம முக்கியமா வந்து நம்ம ஊடகத்தை சேர்ந்த நம்ம வந்து இது போன்ற இருக்கிறவர்களுக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமா வலு சேர்க்கணும். அதற்காக தான் நாங்கள்லாம் கூட இங்கே வந்திருக்கோம். அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும், தயாரிப்பாளர் சங்கமாகட்டும், எல்லாருமே ஆகட்டும், எல்லாருமே இது போன்ற படங்களை வந்து நல்லா டெவலப் பண்றதுக்கும் தேட்டர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குறைச்சி எல்லாரும் படம் பார்க்கறதுக்கான ஒரு சூழல், ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் குறைச்சி இந்த புக் மை ஷோ மாதிரி ஆளுங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம இவ்வளோ பெரிய அமைப்புகள் வச்சிருக்கோம், நமக்குன்னு ஒரு தேட்டர் கிடையாது. ஒரு சென்சார் பண்றதுக்கு ஒருத்தர் போகணும். ஏன் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம வேலை நடத்த முடியுது, அது தனியாக நடத்துறாங்க. அவங்க வந்து ஃபண்டு வாங்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. யாரோ ஒரு தனி நிறுவனம் வந்து ஒரு டியூப்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மொத்த பணத்தை அவங்க கொள்ளடிக்கிறாங்க. நான் சொல்றேன், இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி பண்ணணும், ஏன் இதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடாது? ப்ரீவியூ போடுறதுலேருந்து, ப்ரீவியூ தேட்டர்ஸ்ல இருந்து, சென்சார்ல இருந்து, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான விஷயங்கள்ல இருந்து, அதே மாதிரி தேட்டர் புக் பண்ற விஷயங்கள்ல இருந்து, இதெல்லா விஷயமும் இது போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து பண்ணணுன்றது இதன் மூலமா நான் கேட்டுக்கிட்டு, சினிமாவில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கே அது போய் சேரணும் அப்படிங்கிறது இதன் மூலமா கேட்டுக்கிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த விஜய் கௌரிஷ்க்கும் மற்றும் கடுக்காப்பு திரைப்படத்திற்காக ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்கள், அவருக்கு ஃபைனான்ஸ் ரீதியா ஒத்துழைச்சவங்களாகட்டும், உடல் உழைப்பு கொடுத்தவங்களாகட்டும், எல்லாருக்கும் இதன் மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும்ங்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர் குரல் பத்திரிகையில எடுப்பனையும் முதல் பக்கத்திலேயே நம்மளோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்த படங்கள் யார் யாரெல்லாம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்களோ, இளைய தளபதி விஜய், அவங்களோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சார்ல இருந்து, எல் கே சுதீஷ் சார்ல இருந்து, விக்ரமராஜா சார்ல இருந்து, எல்லாரும் பண்ணது, பார்த்திபன் சார் தேசிய விருது பெற்ற எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணதையும் கண்டிப்பா அந்த நியூஸ் செய்தியை நம்ம பத்திரிகையில போறோம்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சார் பண்ணதுக்கு. இன்னைக்கு பிறந்த நாள், பல வேலைகள் சார் இருந்தாலும் கண்டிப்பா இந்த பிரஸ் மீட் கண்டிப்பா வரேன். ஏன்னா படம் பார்த்துட்டாரு சாரு. ஸோ அதோட பாதிப்பு சார் கண்டிப்பா இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ற சுபா சார், பி சிவா சார், பழனி அண்ணன் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சு. கண்டிப்பா அண்ணன் வந்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அது நானே சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த தியேட்டருக்கு போனாக்கா இந்த பாப்கார்னு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரேட்டு. ஏன்னா ஏன் அந்த ரேட்டு எனக்கே புரியல. வெகு ஜனங்கள் வந்து பார்க்குற ஒரு இடம் தியேட்ரு. அங்கே ஒன்று அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு துபாய் ஷேக்கோ, ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோ, இவங்கெல்லாம் வந்து பார்க்குற இடம் கிடையாது. வெகு ஜனம், சாதாரண மனிதர்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தியேட்ரு. கோவில் மாதிரி தான் அதுவும். அங்கே ஏன் இந்த பாப்கார்னு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க? ரொம்ப அநியாய ரேட்டாக இருக்குண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியோடு போகிறவங்க, இது கண்டிப்பாக சினிமாவுக்கே பாதிப்பு தான். சினிமா எடுக்கிறவங்களுக்கே பாதிப்பு தான். ஒரு தேட்டருக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட 10 பேர் போகிறாங்கன்னா, அவங்க தேட்டரில் படத்துக்கு டிக்கெட்டுக்கு பயப்படுறது கிடையாது, அந்த ஸ்நாக்ஸுக்கு தான் பயப்படுறாங்க. குழந்தைங்களோடு போகும்போது அங்கே குழந்தைங்க இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்த்து கண்டிப்பாக கேட்கும், அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எனக்கு அது வேணும், இது வேணும். அப்போ நார்மல் ரேட் இருந்தால் யாருமே அதை யோசிக்கவே போகிறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே நம்ம வாங்கி சாப்பிட்ற பொருள் தான், டெய்லி சாப்பிட்ற பொருளில் தானே விற்கிறாங்க. ஒரு பாப்கார்ன், பப்ஸி எல்லாம் டெய்லி சாப்பிட்றது தானே கடையில் வாங்கிட்டு. அது அங்கே போனவங்க 3 மடங்கு ரேட்டெல்லாம் விற்கிறாங்க சில இடங்கள்ல. அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு படம் பார்க்க போனேன். இந்த மாலில் இருக்குது பாருங்க, அந்த பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம லாஸ்ட் பிரஸ் மீட்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சாங் பார்த்துருப்பீங்க. இப்போ 2வது ப்ரோமோ சாங் ஒரு டைம் பார்த்துட்டு அண்ணா இப்போ லான்ச் பண்ண போறாரு. பிகைன் டாக்கிஸ்ல லான்ச் பண்றோம் நாங்க. கண்டிப்பா, ஏன்னா ரொம்ப சூப்பரான பாட்டு இது. சப் கொடுத்தாச்சு. இந்த பாட்டு கண்டிப்பா பெரிய அளவுல ஹிட் ஆகும். ரொம்ப நன்றி. லாஸ்ட் டைம் மோகன் சார் யாரும் கேட்டிருந்தாங்க, ரீலுக்கெல்லாம் பிரஸ் மீட் எடுக்கிறீங்க. ஒரு சின்ன ப்ரமோஷன்
கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் பாட்டில் இருக்க ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஷார்ட்ஸில் போட்டு இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து நம்ம கடுக்கா உண்மையிலே சொல்ல போனால் கௌரிஷ் இருப்பார் பொறுப்பா. படம் ஃபுல்லாக இருக்கும் சிரிப்பா. சரிங்களா? நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ கௌரிஷ் வந்து அவ்வளோ அழகா படத்துல நடிச்சிருக்காரு. அவர் முகம் சுளிக்காம வெயிலும் பார்க்காம சுத்தும் போது சான்சல் எப்படி இருக்க வெயில் உங்களுக்கு தெரியும். எல்லாம் வெள்ளையா போனா வீட்டுக்கு வரும்போது கருப்பா வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். நான் பழனிகிட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி நண்பர் ஷூட்டிங்ல வந்து மீட் பண்ணும்போது, அண்ணா இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காரு விஜய் கௌரிஷ்னு, ரொம்ப ஒரு இனோவேட்டிவா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிப்போட்டிசம்னு ஒரு விஷயத்த உடைச்ச டைம் இது. யார் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டும்தான் இங்க வின் பண்ண முடியும். ஸோ எங்க ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சொல்லிட்டு உள்ள வந்தா சக்சஸ்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்லை. ஸோ இது ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு ஒரு ஹீரோக்கும் காமெடியனுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் கௌரிஷ். ஸோ பழனின்ற சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன ஸ்டைல்ல யார் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நாள் டிஸ்கஷன் போச்சு. அடுத்து இப்போ ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கௌரி சங்கர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட் 10 இயர்ஸ் அண்ட் மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த பாட்டு வந்து பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, நிறைய போயிட்டுருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த பாட்டை பொறுத்தவரை. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், நிறைய பாட்டு என்ன பாடுறாங்கன்னே புரியல, அந்த அளவுக்கு இருக்குது. இதில் வர அந்த கண்டென்ட்லாம் வந்து நமக்கு புரியுது, அந்த அளவுக்கு ரசித்து கேட்குற அளவுக்கு இது இருக்குது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பாட்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய ஆதரவோட நன்றி. படத்தோட மியூசிக் டைரக்டர் கேவின் டிகோஸ்டா. பாட்டு 1 மில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்குது. பார்த்துட்டு இன்ஸ்டால எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருத்தரும் நிறைய பேர் ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பாக்குறது இது யூடியூப்ல 2 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. புது முகத்துக்கே 2 லட்சம் தாண்டி போறது எனக்கே பெரிய விஷயம். மியூசிக் டைரக்டர் தேவசரோட ஆசீர்வாதத்துல எங்க பாட்டிக்கானது ரொம்ப தேவசர் ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் வணக்கம். தேவசருக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பாட்டை நல்லபடியாக பாடி விட்டாரு. ப்ளஸ் நம்ம டைரக்டர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு சொல்லணும். நம்ம எஸ் முருகராசு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் கௌரிஷ்க்கும் பெரிய நன்றி சொல்கிறேன். நன்றி. பார்த்துட்டு இருக்கிற அந்த டான்ஸ் ஸ்டெப் சிக்னேச்சர் ஸ்டெப் போட்டதெல்லாம் எங்க டான்ஸ் மாஸ்டர் தான். டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் கேட்டார் மாஸ்டர், இது ஹிட் ஆகுமா கௌரிஷ் அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் நீங்க மட்டும் ஒரு ஸ்டெப்பை போடுங்க, கடவுள் பண்ணிட்டுல கண்டிப்பா இது ஹிட் ஆகுங்க. உண்மையிலே ஹிட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரீல். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் அபிக் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு விஜய் கௌரி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த கடுக்கா திரைப்படம் சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. அது இல்லாமல் தேவா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அவருடைய இந்த பாட்டு நல்லா சூப்பராக பாடியிருக்காரு. அப்புறம் இந்த படம் ரொம்ப வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சார் ஆக்சுவலா என்னன்னா, ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்கிறாங்க. அடுத்தடுத்த பிரஸ் மீட் எல்லாத்துலயும் வராங்க, மொத்த டீமும் எல்லாருமே வராங்க. அடுத்த பிரஸ் மீட் அடுத்த வெனஸ்டே நடத்துறோம். அதுக்கு அடுத்த பிரஸ் மீட் அடுத்த, ஏன்னா உங்களால தான் இந்த சாங் ஹிட் ஆச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. 10 லட்சம் தாண்டி ஒவ்வொரு இன்ஸ்டாலையும் வியூஸ் பிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. பொல்லாத பார்வை, தேவசர் சாங், கெவின் டிகோஸ்டா, நிலவை பார்த்திபன் லிரிக்ஸ் ரைட்டர், என்னாலே நம்ப முடியல. அப்புறம் தான் நீங்க லாஸ்ட் டைம் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தான் எனக்கு. ஸோ எங்க மொத்த டைமுக்கு கடுக்கா திரைப்பட குழுக்கும், அதுவும் புதுமுக நடிகர் ஒரு விஜய் கௌரிஷ் அப்படின்னு ஒரு சின்ன நடிகர் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க இவ்வளவு ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா. சரி நமக்கெல்லாம் எங்க ஆதரவு தர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாருமே அந்த பாட்டை, பொல்லாத பார்வை பாட்டை சாங் செம்ம ரீச்ல போயிட்டு இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா கடவுளுக்கு அடுத்து, எங்க அப்பா அம்மாக்கு அடுத்து, தேவசருக்கு அடுத்து, மியூசிக் டைரக்டருக்கு அடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது நீங்க எல்லாத்தையும் ரீச் பண்ணதுக்கு. நடிகர்கள் வந்து ஒரு தெரிஞ்ச ஆளே இருக்காங்க, நீங்களே அவங்க தாண்டி ஏன் இன்ஃபுளுன்ஸ்ல போயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, அது ஆபாசம் ஆடும்போது ஆபாசமும் பேசுறவங்கிட்ட போயிட்டு நீங்க வந்து உதவி கேட்குறீங்க. நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரிதான்,
நீங்க உள்ளத்தை தான் பார்க்கணும், உள்ளாடையை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நம்ம எப்பயுமே ஒரு நடிகரோ ஒரு இது ஆடும்போது அவங்களோட டேலண்ட்டை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டணும். அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க மட்டும் சொல்லல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமா என்னை சேர்த்தி சொல்றேன், நான் என்னையும் சேர்த்தி தான் சொல்றேன். அதனால ஒவ்வொரு டீ கடையிலையும் என்ன மாதிரி பல நடிகர்கள் வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம் டீ கடை, சாலிகிராம் டீ கடை அலைஞ்சிட்டு இருக்கிறோம் 10 வருஷமா. ஓப்பனா சொல்லணும்னா இந்த மாதிரி 1 லட்சம் பேர் வயசு தொலைச்சிட்டு, வெக்கத்தை விட்டுட்டு, வாயை பொத்திக்கிட்டு, அவமானத்தை சகிச்சுக்கிட்டு, சோகத்தெல்லாம் அடக்கிட்டு எல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சுதான் நானும் இங்க வந்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து அவங்களும் இங்க கண்டிப்பா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூட இருக்கிற எல்லா நடிகர்களுமே வாய்ப்பு தேவை. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்களே பார்த்துருக்கீங்க, அந்த இன்ஃபுளுசர் தான் வந்து உங்களை நீங்க தான் ப்ரமோஷன் கூட்டு வந்தீங்க. ப்ரமோஷன் கூட்டு வந்து அவங்க தான் அந்த ஐடியா அவங்க சொன்னாங்க. சொல்லும்போது உள்ள போய் நம்ம செக் பண்ணும்போது உங்களோட நல்ல ஒரு படத்துக்கு அது மாதிரி ஒரு இன்ஃபுளுசர் சப்போர்ட் தேவையா? அவங்க மட்டும் இல்ல சார், நாங்க தமிழ்நாடு மொத்தமா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க அவங்கள மட்டும் பர்சனலா ஹெல்ப் பண்றீங்க சார். அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்டா டிராவல் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் அவங்க இருக்கிற எவ்வளவு பேர் வந்து நம்ம ஏன் அவங்கள இது பண்ண போறோம்? அவங்க நேர்ல சொன்னாங்க இந்த டான்ஸ் கூட ஆடுறதுக்கு ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவசரமா இருக்காங்கன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பர்சனும் இது கேட்டகரி ஃப்ரெண்ட் அந்த அர்த்தம் ஃப்ரெண்ட் சார், நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. நான் அந்த கேட்கவே இல்லை. சரி, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வச்சுன்னு ஏன் நல்ல கேரக்டர் கொடுக்கலாமே? இது மாதிரி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சில பேர் வந்து எல்லாம் நல்லதா சொல்லுவாங்க, இல்ல சில பேர் தப்பாவும் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி வரும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன நினைக்கிறேன்னா சார், அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸும் சரி, கேட்கற கேள்வியும் சரி, நம்ம யாரை பாயிண்ட் பண்றோமோ அவங்கள அது பாதிக்க போறது இல்ல. யார் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க மனநிலையையும், கேட்கிற கேள்வி யாரோடதோ அவங்களோட மனநிலையை அது பிரதிபலிக்கிறதே தவிர நம்ம யாரை பாயிண்ட் பண்றோமோ அவங்கள அது பிரதிபலிக்காது. ஸோ நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு அறிவாளியான பத்திரிகையாளருங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கும்போது, இந்த பத்திரிகையில இருந்து இவ்வளவு அறிவாளித்தனமா கேள்வி கேட்கறாங்கிறத மக்கள் புரிஞ்சுவாங்களே தவிர, அதுக்கு ஒரு மொக்கத்தனமா நான் பதில் சொன்னா கூட மக்கள் வந்து பரவாயில்ல, அறிவாளித்தனமா ஒரு பத்திரிகையாளர் வந்திருக்காரு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிதான் கமெண்ட் செக்ஷன்லயும் ஒருத்தர் பேடா கமெண்ட் பண்ணா அவனோட மனநிலையை அது பிரதிபலிக்கிறதே தவிர, ஆடுறவங்களோ நடிக்கிறவங்களோ பேசுறவங்களோ அவங்களோட மனநிலையை அது பிரதிபலிக்காது. அதுதான் படத்தோட ப்ரமோஷன் வந்தாங்க. வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் கேட்கும் போது அவங்க பர்சனலான விஷயத்தை மட்டுமே பேசினாங்க தவிர, நீங்க கஷ்டப்பட்டு அவங்க கூட்டிட்டு வரீங்க, டிராவல் பண்றீங்க, நீங்க வெளியே கூட வந்து அவங்களோட ஆளா இல்ல உங்களோட டீமான்னு தெரியல எனக்கு, சரிங்களா? பத்திரிகையாளர் அப்படியே அவாய்ட் பண்ணி அனுப்புறாங்க. போங்க நாட் இன் ஐடியா அப்படின்றாங்க, ஏற்றி வச்சிருந்தாங்க. இல்ல என்னன்னா பத்திரிகையாளர் அவமானப்படுத்தும் போது அந்த ஒரு வழி இருக்கும். ஒருவேளை அவங்க மூலியமா நீங்க மனநிலை பாதிச்சீங்கன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்க டீம் மூலியமா யாருனால ஒரு மனநிலை பாதிச்சப்பட்டா கூட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து கடுக்கா திரைப்படம், பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அது நான் பதில் சொல்ல, நீங்க கேட்க போறீங்கன்னு தெரியும். ஏன்னா இது பெண் போராளியை பத்திய ஒரு திரைப்படம். ஹீரோயின் ஸ்மேகா பாத்துருப்பீங்க, செம்ம அழகா நடிச்சிருக்காங்க. விஜய் டிவி ஆபீஸ் சீரிஸோட ஹீரோயின் அவங்க. அங்க பயங்கரமா அவங்க ஃபேம் ஆயிட்டு இருக்காங்க. கடுக்கா படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சது மிகப்பெரிய பாக்கியமா நானும் நினைக்கிறேன். அவங்க மட்டும் இல்ல, படத்துல நடிச்ச எல்லாருமே, ஆதர்ஷ் ஒவ்வொருத்தரும், ப்ரொடியூசர் உட்பட ப்ரொடியூசரும் எல்லாருமே ஊர்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லா அடுத்த பிரச்சனைல கலந்து தயாரா சந்தோஷமா இருக்காங்க. பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோனையும் அது மக்கள்கிட்ட ரீச் ஆனோனையுமே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருக்காங்க. பத்திரிகையாளர் உட்பட நிறைய பேர், டைமண்ட் பாபு சார் எல்லாருமே அவங்க பேஜ்ல போட்டுட்டு இருக்காங்க. கையல் தேவராஜன் எல்லாருமே போட்டாங்க. சோ ரொம்ப நன்றி, அங்க பத்திரிகையாளரோட சப்போர்ட் இருந்தது. அதுக்கான கேள்வி நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை. நான் என்ன கேட்கறேன், இதுக்கப்புறம் எத்தனை ரீல்ஸ் வரும் இதே மாதிரி? படத்தோட ப்ரமோஷன் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடியூசர் என்னென்ன சொல்றாரோ கண்டிப்பா நாங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்க டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு, மியூசிக் டைரக்டர் தேவா சார் எல்லாருமே இன்னும் இதே மாதிரி புதுசா பண்ணுங்க சொல்லிருக்காங்க. ஸோ நாங்க அடுத்தடுத்து புதுசா இன்னும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்றது தயாரா இருக்கிறோம். நிறைய படத்தோட ரீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ரீல்ஸே வரும், சரிங்களா? டைலாக் வந்து சரி, பாட்டு வந்து சரி, சாங் வந்து எல்லாத்தையும் படத்தோட தான் பண்றாங்க. ஏன் அது எப்ப போறீங்க? ட்ரெய்லர் லான்ச் அப்ப படத்தோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. ஏன்னா இது டைரக்டர் எஸ் முருகராசு மிகப்பெரிய டேலண்டடான டைரக்டர். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நம்ம அண்ணன் விஜய் சேதுபதிக்கே கதை எழுதி வச்சிருக்காரு. அவரோட கதையில் நடிச்சா 100 கோடி கலெக்ஷன் 200 கோடி போற அளவுக்கு எங்க டேரக்டர் கதை இருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாரும் பார்க்கறதா ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லியிருந்தேன், நீங்க வரல. கடுக்கானா எங்க ஈரோடு சைட்ல காது குத்திட்டாங்க, கடுக்கன் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் கடுக்கா சொல்லிட்டாங்க. திருநெல்வேலி பஸ்ல அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல,
அதானே அந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை மறுமுறை கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு வரும். ஸோ யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க ஹீரோயினுக்கா? அது வந்து படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ படத்துல செம ட்ரெண்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்ப இருக்க 2K கிட்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்குது இந்தியாவில். ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது ஒண்ணு. ஸோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. தீவிரவாத இயக்கத்துக்கு எதிராக எல்லாமே இன்னைக்கு காலையிலேயே போஸ்ட் போட்டாங்க. ஸோ எல்லாருமே மக்களுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் யோசிங்க. ஸோ இந்த படம் ஹிட் ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. நன்றி, தேங்க்யூ.